அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன், நகைத்தானுற விழித்தானர செகுத்தான் எனதுயிரை, மிகத்தானருள் சுரந்தானென முகவாபுரி முருகன், ஜகத்தாருய வகுத்தான் முறை திருவாசக நிகரே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நாம் இப்போ நான் யார் அந்த புத்தகத்திலிருந்து 16வது கேள்விக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் 15 கேள்விகளை பார்த்துருக்கோம். இப்போ ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பேச போகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அந்த விசாரணை அப்படிங்கிறது, அந்த செல்ஃப் என்கொயரி எவ்வளவு நாளைக்கு தொடரணும் அப்படின்னு கேட்ட பொழுது பகவான் என்ன சொன்னாருன்னா, அந்த நிரந்தர ஸ்வரூப ஸ்மரணையில் போகிற வரைக்கும் நீ செல்ஃப் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நீ ஆத்ம நிஷ்டா, நான் ஆத்மாங்கிறத உணர்ந்த அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கேன்னா அப்போ நீ என்கொயரி பண்ண வேண்டாம். ஆனால் அது நிரந்தரமாக 24/7 இங்கே சொல்கிறது இல்லை. ஏன்னா இது டைம்லெஸ் இல்லையா. நம்ம 24 மணி நேரமும் 7 நாளும் 365 அப்படிலாம் சொன்னோன்னா அங்கே நம்ம டைம்ஸ் அதை கொண்டு வந்துடுறோம். இது டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ், ஆனால் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஸ்வரூபத்தை பற்றி அவர் சொன்ன உடனே இப்போ கேள்வி ஸ்வரூப இயல்பு என்ன, ஆத்மஸ்வரூபம்னா என்ன, ஸ்வரூபத்தின் இயல்பு என்ன அப்படிங்கிறது கேள்வி. நம்ம இப்போ பதிலை பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. அதாவது நேச்சுரலி அக்கரிங், அதுதான் அதோட ஸ்டேட். எது? ஆத்மஸ்வரூபம். நம்ம எப்போ நேச்சுரலாக இருக்கோமோ, ஸ்பான்டேனியஸாக அப்படியே அது நடக்கும். நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன் நேச்சுரலி. இப்போ எப்படி ஒரு விதையை போட்டால் அந்த விதை தானாக முளைக்கிறது. அந்த வசந்த காலம் அப்படிங்கிறது நம்ம அங்கே பூத்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சுடுறது. யார் அந்த பூவை இப்போ வசந்த காலம் வந்துடுத்து பூக்கணும் அப்படின்னு சொல்கிறா? தானாக வருது இல்லையா. காலையில் சூரியன் உதிக்கிறதே, யார் அந்த சூரியனை உதிக்க வைக்கிறா? எப்படி அது எல்லாம் இயங்குகிறதோ அந்த யதார்த்தமாக, அதுதான் ஆத்மஸ்வரூபம். அப்போ நம்ம கிட்ட நம்ம வரும் பொழுது யதார்த்தமாக இருக்கிற ஸ்டேட், அதாவது அதில் சஞ்சலமே கிடையாது, மூமெண்ட் ஆஃப் த மைண்டு கிடையாது. அந்த மைண்டுங்கிறது ஒன்று ஆக்டிவேட் ஆகிட்டாலே அதில் எண்ண அலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம சொன்னோம் முன்னாடி, எண்ண அலைகள் நீங்கணும் அப்படின்னு. அந்த அலையே இல்லாமல் பிளாசிட் லேக்கும்படை அந்த மாதிரி இருக்கிற நிலை, சாந்தம், சாந்தம் சத்தியம் சிவம், அதுதான் ஆத்மஸ்வரூபம். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல அதில் கற்பனைகள். எதில்? ஆத்மஸ்வரூபத்தில். யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம். எங்கும் எப்பொழுதும் நிரந்தரமாய் இருப்பது ஆத்மஸ்வரூபம். அதில் ஜகத் என்பதும் ஜீவர்கள் என்பதும் ஈஸ்வரர்கள் என்பதும் கற்பனை. நம்ம இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்குள்ளே நுழையறதுக்கு
3 ரிவால்விங் டோர்ஸ் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பெரிய பெரிய பில்டிங்குள்ளே போனால் அந்த டோர் ரிவால்வ் ஆகுமே, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு டோர் வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்வி, செல்ஃபை பற்றி கேள்வி, ஜீவனை பற்றி கேள்வி. இன்னொரு டோர் வந்து ஜகத்துனா என்ன, உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி, காஸ்மாலஜி பற்றி கேள்வி வரும். 3வது ஈஸ்வரன், ஹூ இஸ் காட், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் யாரு, அவர் ஆணா பெண்ணா, பார்க்க முடியுமா, பார்த்திருக்கியா, அந்த மாதிரி கேள்விகள். இப்படிப்பட்ட கேள்விகளோட தான் இந்த நம்ம பாதைக்குள்ளேயே நம்ம நுழையிறோம். அதனால தான் அந்த 3த்தையும் சொல்றார். ஜகத்து, ஜீவன், ஈஸ்வரர்கள், இந்த 3 பேருமே கற்பனைகள். எதுல வர கற்பனை? சிப்பியில் வெள்ளி போல. வேதாந்தத்தில் 2 உதாரணங்கள் அடிக்கடி சொல்லப்படும். ஒன்று வந்து கயிறுல பாம்பு, இன்னொன்று சிப்பியில் வெள்ளி. எதுக்கு இந்த 2 உதாரணம்னா, கயிறுல பாம்பு வந்து ஒரு கயிறு வந்து ஒரு சாயந்தர வேளையில் தோட்டத்தில் இருக்குது. அதாவது நல்ல பிரைட் லைட் இல்லை, வெளிச்சமும் இல்லை, ஆனால் கும்மிரட்டும் இல்லை, ஒரு மாதிரி 12 லைட் ஜோன் மந்தமாக இருக்கும்போது அந்த கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி தோணும். பாம்பு 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 அப்படின்னு நம்ம ஓடுவோம். அது வந்து நிவிருத்தி லட்சணம். பல விஷயங்கள் உலகத்தில் வந்து நமக்கு பிடிக்காம போகும்போது அதை நோக்கி அதை விட்டு விலகணும்னு பார்க்குறோம். பந்தத்தை விட்டு விலகணும், அது வேண்டான்னு ஓடணும் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து நிவிருத்திக்கு லட்சணம். அதனால அந்த மாதிரி உதாரணம். இப்போ சிப்பியில் வெள்ளி அப்படிங்கிறது வந்து பிரவிற்த்தி உதாரணம், அதை நோக்கி போகிற உதாரணம். இப்போ கடற்கரையில் போயின்னு இருக்கோம். கடற்கரையில் போகும்போது அப்படி அந்த மெட்ராஸ் பீச்சில், மரீனா பீச்சில் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது ஏதோ அங்கே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியறது. ஆஹா, ஏதோ வெள்ளி போல் இருக்குது, யாரோ வெள்ளியை விட்டுட்டா அப்படின்னு நினச்சி நீ அதை நோக்கி ஓடுற. நோக்கி போகும்போது கிட்டக்க போன உடனே அது தெரியறது அது வெள்ளி இல்லை, அது வெறும் சிப்பி. அந்த சிப்பியில் சூரிய ஒளி படும்போது அது தக தக தகன்னு வெள்ளி மாதிரி இருக்குது. அப்போ நீ பிரவிற்த்தியாக ஓடுறதெல்லாம் சிப்பியில் வெள்ளி உதாரணத்துக்கு லட்சணமாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு பணம் சம்பாதிக்கணும், இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இது குழந்தை வேணும், அந்த மாதிரி வேணும் வேணும்னு ஓடுறோம் இல்லையா? சில சமயம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடுறோம், சில சமயம் வேணும் வேணும்னு ஓடுறோம். அந்த பிரவிற்த்தியாக ஓடுறது தான் இந்த ஜகத்தும் ஜீவனும் ஈஸ்வரனும். அந்த மாதிரி, ஏன்னா அது வந்து நம்ம அந்த கற்பனையை நோக்கி நம்ம அது உண்மைன்னு நினச்சிண்டு அதோடையே இருக்கும், அதோடையே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிண்டு. அதனால் அந்த உதாரணத்தை சொல்லி 3மே கற்பனை அப்படின்னு சொல்லிடுறார். இவை 3ம் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. அது எப்படி ஏக காலம் அப்படின்னா, அஜ்ஞானமாக இருக்கும் பொழுது தோணும், 3ம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஞானம் வந்துடுத்துனா ஏக காலத்தில் 3ம் மறையும். பிரளயம்னு எடுத்துக்கலாம். பிரளயம் வந்தால் 3ம் போயிடும், ஜகத்தும் போயிடும், ஜீவனும் போயிடும், அப்புறம் ஈஸ்வரனும் போயிடும். ஆனால் என்ன இருக்கும்? அங்கே பிரம்மன் ஆத்மஸ்வரூபம் இருக்கும். அப்படிதான் நம்ம புராணம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? பிரளய காலம்ங்கிறது யுகம் யுகமாக இருக்கும். பல யுகங்களுக்கு அப்புறமா அந்த திரேதா யுகம் அதுன்னு முடியும். அதுக்கப்புறம் வந்து கலியுகம், கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரளயம், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் திரும்ப யுகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் புராணத்தில். அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை திரும்பி நம்மளோட தினப்படி லைஃப்பில் கொண்டு வரணும்னா, காத்தால எழுந்துக்கும் போது பிரபோத சமயே பிராத்தக்காலே என்ன நினைக்கிறோம்? அகம் அகம் அகங்கிற ஸ்மரணை வருது. அது வந்த உடனே அந்த டைமு ஸ்பேஸு எல்லாம் வந்துட்டு ஜகத்தும் வந்துடுறது. நம்ம ரமணர் வந்து அழகாக அதை வந்து எப்படி வந்து அந்த அந்த கண்ணாடியில் தெரிகிற நகரம் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் வரும், அதை சொல்லியிருக்கார். அப்படியே நம்ம கூடவே ஏக காலத்தில் ஜகத்தும் ஜீவனும் ஈஸ்வரனும் உருவாகின்றன. அதே சமயத்தில் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னா, நைட்டு தூக்கத்துக்கு போயிட்டோம்னா ஏக காலத்தில் 3ம் மறைகின்றன. இந்த ஒரு வரியிலேயே, ஒரு வாக்கியத்திலேயே நம்ம முழுக்க முழுக்க வேதாந்தத்தை பற்றி பேச முடியும்.
எல்லா பிரக்ரியாவையும் கொண்டு வந்துடலாம். அவஸ்தாத்ரயாவை கொண்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம சிப்பியில் வெள்ளி அந்த உதாரணத்தை கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் இங்கேயே படிச்சுடலாம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத விடமே ஸ்வரூபம். அப்போ அந்த அகம் அகம்னு வரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்மரணம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் டீப் ஸ்லீப்பர். ஆனால் டீப் ஸ்லீப்பில் உனக்கு நீ இருக்க, அதுதான் ஆத்மஸ்வரூபம். ஆனால் நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கன்னு உனக்கு தெரியாது. அகங்கிற எண்ணம் வரத்துக்கும் டீப் ஸ்லீப்லேருந்து வெளியில் வருது அந்த நிலைமை. அது நேனோ செகண்டா, அதை விட கம்மி செகண்டா நம்மளுக்கு தெரியாது. அந்த வேக்கர் ஸ்டேட் உருவான உடனே நம்மளுக்கு நான் வந்துடுறது. ஆனால் ஞானிக்கு அந்த நான்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாமல் எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபத்திலேயே இருப்பார்கள். நான் ஒன்றுமே பண்ணலை, எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற எண்ணம், அதுவே மௌனம் எனப்படும். மௌனமும் அதான், சைலன்ஸ். அந்த ஓம்காரம் ஜபிக்கும் பொழுது எப்படி AUM ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இல்லைன்னா நம்ம அந்த ஓம்காரம், அப்புறம் உகாரம், அப்புறம் அந்த மகாரம் இருக்கு. அப்போ ஓன்னு ஆரம்பிக்கும் பொழுது வேக்கிங் ஸ்டேட் ஆரம்பிச்சு விடுறது. அப்புறம் உகாரத்தில் அந்த ட்ரீம் ஸ்டேட் இருக்கு. அப்புறம் மகாரத்தில் டீப் ஸ்லீப்பு, அப்படியே ஆழ்ந்து போயிடுறோம். சரி, அதோட முடியறதானா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் இருக்கு, ஒரு மௌனம் இருக்கு. இதுதான் மாண்டூக்கியாவில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மௌனத்தை இங்கே கொண்டு வர்றார். நான்கிற எண்ணம் இல்லாமல் கிஞ்சித்தும் இல்லாமல் இருக்கும் அந்த மௌன நிலை, அதுவே ஆத்மஸ்வரூபம். அப்போ என்ன ஆகும்? ஸ்வரூபமே ஜகம், ஸ்வரூபமே நான், ஸ்வரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபமே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ ஆத்மத்தை பற்றி பேசும்பொழுது ஆத்மஸ்வரூபம்னு சொல்லிட்டு இப்போ மூணுத்தையும் கொண்டு வந்துடுறார். முதல்ல எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுறோம். நேத்தின்னு நான் ஜகம் இல்லை, நான் ஜீவன் இல்லை, நான் ஈஸ்வரன் இல்லை, நான் தான் ஆத்மான்னு. அதுக்கப்புறம் அத்தனை அழகா, அதுதான் அங்கே மௌனம்னு சொல்லிட்டு அதுலேயே அத்தனை அழகா ரிசால்வ் பண்ண எல்லாத்தையும் சர்வாத்ம பாவான்னு பேர் இருக்கு. அந்த ரிசால்வ் பண்ணினதுலேயே ஆத்மஸ்வரூபம் தான் ஜெகமா தெரியறது. ஆத்மஸ்வரூபம் தான் நான் வருது, ஜீவனா இருக்கு. ஆத்மஸ்வரூபம் தான் ஈஸ்வரனா சிவனா காட்சி அளிக்கிறது. எல்லாமே சிவஸ்வரூபம். ஏன் இது முக்கியம்னா, உலகத்துல வாழும் பொழுது நம்ம விட்டேத்தியா நம்ம ஏதோ ஒரு உத்தரகாஷியில போய் உட்காந்துட்டு யாரோடையும் சம்பாவனையே பண்ணாம சம்பாஷணையே இல்லாம ஒரு ஒரு காட்டுல தனியா இருக்கோம்னா அது வேற விஷயம். ஆனா உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது ஜீவன் முக்தனா எப்படி இருக்கிறதுங்கிறத பகவான் சொல்லித்தரார். ஆத்மஸ்வரூபமே எல்லாம்னு தெரிஞ்சுடுத்துனா நமக்கு எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. யாராவது ஏதாவது வேணும்னு கேட்டா நீ தான் அது, அப்ப கொடுத்துருவ நீ, அங்க சண்டையே இருக்காது. அப்போ ஜகத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அண்ட் நான்கிற அந்த அகங்காரமும் இருக்காது. ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் நோய்வாய்ப்பட்டு கேன்சர்ல இருக்கும் பொழுது எதுவுமே சாப்பிட முடியலையேன்னு வருத்தம் இருந்துதான். அப்புறம் ஆனால் அந்த இன்னொரு க்ஷணத்தில் அவருக்கு தெரிஞ்சுடுத்து, நான் தானே அத்தனை ஜீவராசிகளா இருக்கேன். இந்த இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஏதோ காளி பூஜை எல்லாம் சாப்பிட்ற வாயெல்லாம் நான் தானே அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த ஆத்மஸ்வரூபமே எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் சர்வாத்ம பாவா. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எல்லாம் ஈசன் செயல் அன்றோ அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்ம அதான் பார்த்தோம், ஆத்மஸ்வரூபமே தான் சிவஸ்வரூபம். ஆத்மா தான் ஜீவன், ஆத்மா தான் ஜகத்து, ஆத்மா தான் ஈஸ்வரன் பார்த்தோம். இங்க ஈசன் ஒரு வார்த்தையை கொடுத்து எல்லாம் ஈசன் செயல் அன்றோ அப்படின்னு கேள்வி. இப்போ அவர் அதுக்கு பதில் சொல்ல போறார். இச்சா சங்கல்ப யத்தனமின்றி எழுந்த ஆதித்தன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கால் அக்னியை கக்குவதும் தாமரை மலர்வதும் நீர் வற்றுவதும் உலகோர் தத்தங்காரியங்களில் பிரவருத்தித்து இயற்றி அடங்குவதும் காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல
ஈசன் சந்நிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும் முத்தொழில் அல்லது பஞ்ச கிருத்தியங்களுக்கு உட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுசாரம் சேஷ்டி தடங்குகின்றனர். அன்றி அவர் சங்கல்ப சகிதர் அல்லர். ஒரு கருமமும் அவரை ஒட்டாது. அது லோக கர்மங்கள் சூரியனை ஒட்டாததும் ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை ஒட்டாதது போலும் அப்படின்னு பதில் சொல்றார். எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னா ஆமாம், எல்லாம் ஈசன் செயல். இப்போ இங்கே ஈசன்கிறத யாரை குறிப்பிடுறார்? நம்ம ஈசன் உடனே நம்ம சிவபெருமான், ஈஸ்வரன், இல்லைன்னா சகுணமா இப்போ வைஷ்ணவால் கிட்ட கேட்டால் விஷ்ணு, முருக பக்தாள் கிட்ட கேட்டால் முருகர் அப்படி சொல்லுவா. யாரை வேணா நம்ம சகுணமாக நினச்சிக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஈசன் அந்த பிரம்மன், அவருடைய சங்கல்பம், அதில் தான் வந்து எல்லாமே. இப்போ பாரதியார் ஒரு பாட்டில் வந்து எழுதியிருப்பார், சூரியன் வருவது யாராலே அப்படின்னு. அப்போ காலங்காத்தால எப்படி சூரியன் உதிக்கிறது? யாருனால ஆதித்தன் உதிக்கிறது? இல்லைன்னா அந்த அக்னி வருது, அப்புறம் தாமரை பூக்கிறது, எப்படி நீர் வற்றுவது, இந்த மாதிரி அந்த பிரவருத்தியா உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி இந்த 3 தொழில், படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், இல்லைன்னா பஞ்சகிருத்தியம். பஞ்சகிருத்தியம்னா 5 தொழில். 5ல என்ன? ஆவரணம், அதாவது திரோதானம், அதுக்கப்புறம் அந்த மறைக்கப்படுறது, மறைபொருள், அந்த உண்மையை மறைக்கப்படுறது, அப்புறம் அந்த ஆவரணத்தை நீக்குவது. அந்த தொழிலும் 5 தொழிலுமே நடக்கின்றன. எதனால்? அந்த ஈசனின் செயல், அதனால நடக்கிறது. ஏன் நடக்கிறது? ஜீவர்கள் தத்தம் கர்மானுசாரம், நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. அப்படி நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த உலகம்னு ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டு இட்ஸ் அ பிளே கிரவுண்ட் மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணுறோம் கர்மாவை அப்படின்னு வச்சாலும் இது எதுவுமே அந்த ஈஸ்வரன், அந்த பிரம்மனை ஒட்டாதுங்கும் பொழுது, இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நல்ல வெளிச்சம், சூரியன் பளிச்சுன்னு இருக்கு பகல் வேளை. அப்போ சூரியன் வந்து யாருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறார் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு இடத்துல இந்த மாதிரி சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு, பகவத்கீதை இல்லைன்னா ரமண பகவானுடைய உள்ளது 40 ஒரு குரூப் படிச்சுன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அவளுக்கு மேலே சூரியன் பட்டுன்னு இருக்கு. இன்னொரு இடத்துல அதர்மமாக ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு பேங்கை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுன்னு இருக்கா. அந்த கூட்டத்து மேலேயும் சூரியன் வெளிச்சப்பட்டுன்னு இருக்கு. இப்போ அந்த கூட்டம் பண்ணுற அதர்மத்தினால அந்த சூரியன் பாதிக்கப்படுறதா? இல்லை. இந்த கூட்டம் தர்மமாக உள்ளது 40 படிக்கிறதுனால அந்த சூரியன் பாதிக்கப்படுறதா? இல்லை. சூரியனோட தொழில் என்ன? ஷைனிங். அது பாட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். 2 கூட்டமும் இருந்தாலும் அது மேலே வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த கர்மா அதை ஒட்டாது. அதே மாதிரி இப்போ மழை பெய்யறது, நல்லா கொட்டுன்னு மழை பெஞ்சாலும் பூமி நனையும், வானத்துலேருந்து மழை வருது, மேகத்துலேருந்து வருது. ஆனால் ஆகாயம், இந்த ஸ்பேஸில் வந்து ஈரமே இருக்காது இல்லையா? மழை பெஞ்சாலும் ஸ்பேஸாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை எந்த கர்மாவும் ஒட்டாது. இந்த கர்மா பலன்கிறது வந்து ஆத்மஸ்வரூபத்தை ஒட்டாது. அதனால தான் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிரந்தரமாக இருக்கிற வரைக்கும் செல்ஃப் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே ஆத்மா, பிரம்மன், ஈசன் எல்லாம் அப்படியே சினனமாக ஆயிடுறது, ஒரே பொருள் கொடுக்கறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்குள்ள அந்த இன்டரம் டுவாலிட்டியை வச்சுண்டு ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன்னு பேசின்னு இருக்கோம். ஆனால் எப்போ வந்து எல்லாம் ஈசன் செயல் அப்படிங்கிறது புரியுறதோ அப்போ வந்து அந்த டுவாலிட்டியிலேருந்து அந்த நான் டூவல் அத்வைத்தத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியும். இப்போ அடுத்த கேள்வி வந்து அப்படியே அந்த ஈசன் செயல்லேருந்து அப்படியே சரணாகதிக்கு கொண்டு போவார். எப்படி எல்லாம் ஈசன் செயல்னு தெரிஞ்சுடுத்தோ அப்போ ஈசன் மேலேயே, அந்த ஈஸ்வரன் மேலேயே எல்லாத்தையும் பாரத்தெல்லாம் போட்டுட்டு பரிபூரண சரணாகதி அடையிறத பற்றி தான் அடுத்த கேள்வி. அதுதான் பக்தி அப்படின்னு வரும். கேள்வி வந்து பக்தருள் மேலான பக்தர் யார் அப்படின்னு கேட்குறார்.
பக்தர்களெல்லாம் சிறந்த பக்தர் யார் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ பகவானோட பதிலை பார்த்தோம்னா, எவன் தன்னையே கடவுளாகிய ஸ்வரூபத்தின் இடத்தில் தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். அதாவது பரிபூரண சரணாகதி. அந்த நான் இருக்கே தன்னையே தியாகம் செய்யணும். இப்போ நம்ம எல்லாம் நீ நடத்துகிறன்னு சொல்லிண்டே, ஆனால் எனக்கு இது வேணும், இது பண்ணித்தரியா அப்படின்னு கேட்கறது பரிபூர்ண சரணாகதி இல்லை. எது பகவான் உனக்கு கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் பரிபூரண சரணாகதி. எப்போ இது வேணும் அது வேண்டான்னு நம்மளுக்குள்ள அந்த ராகத்வேஷம் இருந்துட்டே இருக்கோ, அப்போ நம்மளுக்கு பரிபூரண சரணாகதி இன்னும் வரலைன்னு அர்த்தம். எது நடந்தாலும் அது ஈசன் செயல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த கிரேஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ், அதுதான் பக்தியில் சிறந்த பக்தி. ஆத்ம சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடம் கொடாமல் ஆத்மனிஷ்ட பரனாயிருப்பதே தன்னை ஈசனுக்கு அளிப்பதாகும். ஏன்னா அந்த நான்கிறது கிளம்பிட்டாலே அதோட ஒரு பஞ்ச் ஆஃப் ராகா, அதாவது பஞ்ச் ஆஃப் வேணுங்கிறது, அதுக்கப்புறம் பஞ்ச் ஆஃப் துவேஷா, வேண்டாங்கிறது, ரெண்டும் கிளம்பிடும். அப்போ அது கிளம்புறதுக்கே இடம் கொடுக்காம சதா சர்வ காலமும் ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கிறது தான் தன்னை அளிப்பது அப்படிங்கிறதோட அர்த்தம். இப்போ தன்னை ஈசனுக்கு அளிப்பதே சிறந்த பக்தி. அப்படின்னா என்ன? நான்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறதுலையே இருக்கணும். இப்போ நமக்கு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம், பகவான் ரமணர் இருந்தபோது அப்போ அந்த ரமணாசிரமத்துக்கு மேலே யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டபோது அந்த கோர்ட்டுக்கு பகவான் அழைக்கப்பட்டதாகவும், அப்போ அந்த கோர்ட்டுலேருந்து விசாரணை பண்ணுறதுக்கு அவளே ஆசிரமத்துக்கு வந்ததாகவும் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அப்போ அந்த வக்கீல் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பகவான் எப்படி பதில் சொல்கிறார்? அந்த நான்கிறதே ஒன்றுமே இல்லை, அந்த ஆத்ம நிஷ்டையிலேருந்தே அந்த பதில் வரும். அந்த மனசுங்கிறதே ஒன்று இன்வால்வே ஆகாமல், அகங்காரங்கிறது ஒன்று இன்வால்வ் ஆகாமல் அந்த ஆத்ம நிஷ்டையிலேருந்தே அவரோட பதில்கள் வரும். அப்போ தெரியும் நமக்கு, அவர் எல்லாரும் என்னை சுற்றி ஆசிரமத்தை கட்டிட்டாலே தவிர எனக்கு இது சொந்தம் இல்லை அப்படிம்பார். எல்லாரும் என்னை விட்டு நீங்கி போயிட்டாலும் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த பணத்தாலேயோ ஆசிரமத்தாலேயோ நான் குருங்கிற அந்த ஸ்டேட்டஸ்னாலேயோ எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் யாருக்கும் குரு இல்லைம்பார். அவர் சிஷ்யனாக இருக்கிறவன், டிவோட்டியாக இருக்கிறவன் குருவாக நினைக்கலாமே தவிர அவர் எப்பொழுதுமே ஆத்ம நிஷ்டையிலேயே தான் இருந்தார். இப்போ அடுத்தது பார்த்தா, அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறார்? ஈசன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் வகித்து கொள்கிறார். சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டிருப்படியால் நாம் அதற்கு அடங்கி இராமல் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சதா சிந்திப்பதேன். இப்போதான் அது வேணும் இது வேணும்னே கேட்கக்கூடாது. இது நடக்கக்கூடாது, அது நடக்கணும், அதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஈஸ்வரன் செயல் அப்படின்னு விடணும். சாதுவோம் பாட்டில் வரும், அந்த ஆண்டவனின் ஆட்சியில் தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. நமக்கு சிலதெல்லாம் அதர்மமாக தோன்றது, ஆனால் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது தான் ஆத்மஸ்வரூபம். இதுதான் கதோபனிஷத்தில் வருது. நச்சிகேதன் கேட்குறான் யமதர்மராஜா கிட்ட, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது என்ன, அந்த உண்மையை எனக்கு சொல்லுன்னு கேட்குறான். அதுதான் இங்கே சொல்கிறார். எது நடந்தாலும் அது ஈஸ்வரின் செயல்னு புரிஞ்சுக்கிண்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரணாகதி. இப்போ அதுக்கு உதாரணமாக இந்த கதையை சொல்லுவா. அந்த ஒரு பூக்காரி பூக்கூடைய சுமந்துண்டு போயிட்டே இருக்கா. அவள் பூ விற்கிறவ. அவள் அந்த அந்த வண்டியில் ஏறுறா. நம்ம அந்த காலத்து ரயில் வண்டி, புகை வண்டின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏறுறா. ஏறிட்டு அந்த பூக்கூடைய அந்த வண்டியோட தரையில் வைக்காம தலையில் சுமந்துண்டே நிற்கிறாளாம். அவளால் சுமக்கவே முடியல, பாரம் தாங்க முடியல. வயசான கிழவி.
ஆனால் கீழே வைக்க மாட்டேங்கிறா. அப்போ கூட இருக்கிற பயணிகள்லாம் அவகிட்ட சொல்கிறா, ஏம்மா இந்த பாரத்தை இப்படி சுமந்துட்டு இருக்க, வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கே, அந்த வண்டி எடுத்துன்னு போயிடும், நீ அப்படியே அந்த பாரத்தை கீழே இறக்கி வெய்யி அப்படின்னு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரியறது, ஓஹோ அப்படி நான் இறக்கி வைக்கலாமோ அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பகவான் பார்த்துப்பார் உன்னோட பாரத்தை, நீ ஏன் சுமந்துன்னு இருக்க, பகவான் கிட்ட இறக்கி வை அப்படின்னு நமக்கு இப்போ குரு சொல்லித்தரார். என்ன சொல்றார்? புகை வண்டி சகல பாரங்களையும் தாங்கி கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதில் ஏறிக்கொண்டு போகும் நாம் நம்முடைய சிறிய மூட்டையை அதிலே போட்டுவிட்டு சுகமாயிராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, பகவான் ரமண மகரிஷியோட பதில்கள் எல்லாம் முக்காவாசி நேரம் பதில்களும் கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா அவர் பின்னாடி வரும் அந்த கேள்வி, குருவுக்கு என்ன ரோல் அப்படிங்கும்போது, குரு வழிகாட்டியே தவிர ஸ்பூன் ஃபீடு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடக்கூடாது. கேள்வியாகவே பதிலை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சிந்தனை வரும். இப்படி அவர் ஆமாம் ஏன் நம்ம தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் பாரத்தை இறக்கி வைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு உறுதியாக தெரியும். ஏதோ குரு சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளை சிந்திக்க வைப்பார். ஒரு பதிலையும் அவர் கேள்வியாகவே முடிப்பார். அது நம்ம ரமண மகரிஷியோட ஒரு ஸ்பெஷல் அம்சம்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய ரோல் வழிகாட்டி, இங்கே இருக்கு விடுதலைன்னு காட்டணும். அதுக்கப்புறம் நாம நிதித்தியாசனம் பண்ணணும். நாம் அதை நம்ம மனசில் அதை என்கொயரி பண்ணி 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 நமக்கு புரிஞ்சாதான் வாக்கிங் த டாக் பண்ண முடியும். இல்லாட்டி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேதாந்தா கேட்டால் கூட அது நடைமுறைப்படுத்த முடியாமல் நமக்கு ஏதாவது ஒரு துக்கம் வரும்பொழுது அப்படியே இடிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா சுகம் வரும்போது அப்படியே குதிப்போம். அது ரெண்டும் இல்லாமல் இந்த வேதாந்தத்தை உள்ளே வாங்கிக்கணும்னா நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கேள்வியை கேட்டு 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 அதுக்கு பதிலை நம்ம பதிலை தேடினா தான் இது நமக்கு முழுமையாக இந்த நாலெட்ஜ், இந்த அறிவு முழுமையாக கிடைக்கும். இந்த ஞானம்ங்கிறது அப்போ தான் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கேள்விக்கு போனோன்னா, வைராகியமாவது எது, வைராகியம்னா என்ன அப்படின்னு கேட்குறார். இப்போ சாதன சதுஷ்டயம்னு 4 ஆதிசங்கரர் சொல்கிறார். இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உண்மையை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தகுதிகள் அப்படின்னு 4 சொல்கிறார். அதில் விவேகம் முதல், வைராகியம் 2வது, 3வது ஷட் சம்பத்தி, ஷமாதி ஷட் சம்பத்தி, ஷமா தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானா அப்படின்னு. ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானா அப்படின்னு 6 அடங்கிய 6 பேக் அந்த குரூப் ஆஃப் 6. அப்புறம் 4வது முமுக்ஷுத்வம் அப்படின்னு இந்த 4 சொல்கிறார். இந்த 4 தகுதிகளும் இருக்கிறவனுக்கு தான் இந்த மோட்சங்கிறது கை கூடும் அப்படிங்கிறார். அப்போ முக்கியமான குவாலிஃபிகேஷன் வைராகியம். அது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு பகவானோட பதிலை பார்ப்போம். எவ்வன் நினைவுகள் உற்பத்தியாகின்றனவோ அவற்றையெல்லாம் ஒன்று கூட விடாமல், ஒன்று கூட விடக்கூடாது, உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியம். ஒரே போட்ட அப்படியே நம்மளை பகவத்கீதா சாப்டர் 2 அந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துக்கு கூட்டின்னு போயிட்டார். சர்வான் காமான் பிரஜாயத்தே அப்படிம்பார் பகவான் கிருஷ்ணர். அங்கே எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது இதை பண்ணலாமா அதை பண்ணலாம், அது என்டர்டெயினே பண்ணாமல் அது எங்கேருந்து வருது அந்த எண்ணம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே நசுக்கிடணும். அப்படி பண்ணுறது தான் வைராக்கியம், டிஸ்பேஷன். இப்போ இந்த ஸ்வீட் சாப்பிட்லாமா அப்படின்னா, சாப்பிட்லாமா கூடாதா, சாப்பிட்டா என் சுகர் ஏறும் அதனால் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அதுக்கப்புறம். அந்த ஸ்வீட்டு சாப்பிடலாமாங்கிற எண்ணம் வரத்துக்குள்ளேயே அந்த எண்ணத்தை நம்ம நசுக்கி போட்டுடணும். அப்போ அங்கே அந்த
நாவடங்க நாலும் அடங்கும். அதனால தான் ஸ்வீட் உதாரணத்தை எடுத்தேன். இப்போ நாக்கை அடக்கிட்டோன்னா மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸை அடக்கிறது சுலபம். வைராகியம்ங்கிறது இது மட்டும்தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் எனக்கு செகண்டரி அப்படின்னு இந்த உண்மையை நோக்கி போகிற பிரயாணம் அது. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, இதை உள்ளது 40லையும் சொல்லியிருப்பார். முத்து குளிப்போர் தம்மிடத்தில் கல்லை கட்டிக்கொண்டு மூழ்கி கடல் அடியில் கிடைக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராகியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம். இப்போ முத்தை எடுக்கணும்னா அந்த டைவர், அந்த ஸ்கியூபா டைவர் மாதிரி அவள் உள்ளே போய் எடுக்கணும்னா அவளோட ஃபோக்கஸ் அந்த சமாதானம்ங்கிறது, அந்த 6 பேக்கில் சொல்கிறோமே அந்த சமாதானம் சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். அவள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? அவள் எப்படி அந்த கடலில் இந்த இடத்துல ஒரு மீன் இருக்கே, அந்த இடத்துல ஆல்கே இருக்கே, இங்கே வேல் இருக்கா அப்படிலாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க மாட்டா. நம்மளாம் ஸ்னார்க்லிங் போனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். அவள் நேராக பார்வை, எங்கே முத்து இருக்குது, அங்கே இருக்குது, அதுக்குள்ளே போய் தம் பிடிச்சி அந்த முத்தை எடுத்துன்னு வெளியில் வந்துடுவாள். அதே மாதிரி நமக்கு இப்போ நமக்குள்ளே இருக்கிற முத்து என்ன? இந்த ஆத்மாங்கிற முத்து. அது நமக்குள்ள அந்த ஹிருதயாகாசத்தில் இருக்குது. ரமணர் சொல்கிறது வலது பக்கத்தில் இருக்குது அந்த ஹார்ட் அப்படிம்பார். இடது பக்கத்தில் ஹார்ட் இருக்கிறதா நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஹிருதயாகாசத்தில் அந்த தாமரையில் இருக்குது ஒரு ஆத்மான்னு. அது ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக. அந்த ஆத்மாவை போய் நீ அடையணும்னா நீ அகமுகமாக இருக்கணும். புறமுகமாக இந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் போயிட்டு மாம்பழம் சாப்பிடட்டுமா, இல்லைன்னா போயிட்டு சினிமா பார்க்கட்டுமா, இல்லை பாட்லாக் டின்னருக்கு போட்டுமா, இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ட்ராவல் பண்ணட்டுமா, இல்லை தீர்த்த யாத்திரைக்கு போட்டுமா, இப்படியே அந்த மைண்டை அலபாய விட்டேன்னா உனக்கு முத்து கிடைக்காது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆத்ம நிஷ்டை வேணும் எனக்கு அப்படின்னு ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அந்த செல்ஃப் என்கொயரியை நான் யாருங்கிற கேள்வியை கேட்க 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 தான் உனக்கு இந்த முத்து கிடைக்கும். அப்போ நீ எல்லாத்தையும் வேண்டான்னு விளக்கறல, அதுதான் வைராக்கியம். எப்படி விளக்குறது? அந்த தாட் வரும்பொழுதே வர இடத்துலையே உற்பத்தி இடத்துலையே யாருக்கு இந்த ஆசை வருது? மாம்பழம் சாப்பிட்லாமா, அல்ஃபான்ஸோ மாம்பழம் சாப்பிட்லாமாங்கிற ஆசை யாருக்கு வருதுன்னு ஆரம்பித்து அப்படியே செல்ஃப் என்கொயரிக்கு கொண்டு போயிடணும். அதுதான் வைராக்கியம். இப்போ அடுத்தது நம்ம 20வது கேள்வியை பார்க்கலாம். இப்போ இதில் குருவுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா? எல்லாம் ஈசன் செயல்னு தானே சொன்னேன். அப்போ நான் ஞானியாரதும் ஈசன் செயல் தானே அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். இல்லைன்னா எல்லாம் குரு எனக்கு, அதனால் எனக்கு குருவே கொடுப்பார். அவரோட கட்டாட்சத்திலேயே அவரோட அந்த விழிப்பட்டாலே எனக்கு மோட்சம் கிடைக்கும், நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் அவரை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடும். அதை பற்றி தான் இப்போ கேள்வி. கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா? எனக்குள்ள ஏன் இந்த தீய எண்ணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? பகவான் தானே கொடுத்தார் அப்படின்னு நம்ம பேசலாம் இல்லையா? அதுதான் இந்த கேள்வி. நம்ம ரமணர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்கார். அது அவரோட வேலை இல்லை. கர்ம பல தாத்தா, அதுதான் கடவுளோட வேலை. உன்னுடைய கர்மத்துக்கு என்ன பலனோ அதை அவர் கொடுப்பார். நீ முக்தி அடையணுங்கிறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தான தபஸ் எல்லாம் பண்ணியிருந்து செல்ஃப் என்கொயரிக்கு வந்தேன்னா உனக்கு முக்தி கிடைக்கும். ஆச்சாரியவான் புருஷோ வேத சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்கிறது. உனக்கு ஆச்சாரியன் குரு கிடைச்சுட்டா உனக்கு முக்தி கிடைக்கும். சரி, அப்போ நம்ம கடவுளை முதல்ல அவர் கொடுக்க மாட்டார், அவர் வழிகாட்டுவார், கர்மத்துக்கான பலனை கொடுப்பார் அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ ஆச்சாரியவான் புருஷோ வேதன்னா குரு கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் குரு என்ன கொடுப்பார்? இந்த பக்கம் போனேன்னா உனக்கு முக்தி உண்டு அப்படின்னு வழிகாட்டுவார். அதே அந்த ஆச்சாரியவான் புருஷோ வேத சாந்தோக்கிய உபனிஷத் கதை என்னன்னா, அந்த காந்தார பிரதேசத்தில் ஒருத்தன்
அந்த திருடர்களால் அவனை கொள்ளையடிக்கப்பட்டு அவனுடைய கண்ணெல்லாம் கட்டி போட்டு அவனுடைய கை காலெல்லாமும் மரத்தில் கட்டி போட்டு அவள் ஓடி போயிடுறா. அப்போ அவனுக்கு வழியே தெரியாமல் அவன் திக்கி முக்காடி திணறான். நான் பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கேன், என்னை கண்ணை கட்டியிருக்கா, கையை காலை கட்டியிருக்கா, என்னை காப்பாத்துன்னு கதறான். அப்போ அந்த குரு அவனுடைய கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு கண் கட்டையும் அவிழ்த்துட்டு, இந்த பக்கம் இருக்கே அதுதான் உன் வீடு, உன்னோட வீடு எங்கன்னா காந்தார பிரதேசம், அப்போ இந்த பக்கம் போறேன்னா உன்னோட காந்தார பிரதேசம் இருக்கும் அப்படின்னு வழி காட்டுறார். அவ்வளோதான் குரு பண்ணுவார். அகமுகமா போ, நீ ஆத்மஸ்வரூபம், நீ சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவார். நீ திரும்பி திரும்பி போய் உலகத்துக்கே போயின்னு இருந்தேன்னா குருவால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வழிகாட்டிய வழியில வந்த வழியே போ அப்படின்னார் நம்ம பகவான் ரமணர். எந்த வழியில நீ உன் சோர்ஸை நோக்கி போ. இந்த தாட் ஒன்று வருதுன்னா அந்த தாட் எங்கேருந்து வந்ததுன்னு செல்ஃப் என்கொயரி பண்ணுன்னு கேட்குறார். அதுதான் குருவுடைய ரோல். அவர் குருவே எனக்கு கொடுப்பாருன்னு உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே அந்த கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதே செல்ஃபோனை பார்த்துட்டே, இல்லை நான் மெடிடேட் பண்ணும்போதே அந்த தாட்டை எல்லா இடத்துக்கும் அலைய விட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா குருவால் ஒன்றும் பண்ண முடியாது. குரு சொல்கிறத நீ செய்யணும், செல்ஃப் என்கொயரியை பண்ணணும். கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்ல. ஏன்னா நம்ம அத்வைத்தம், ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகிதம். ஸோ எல்லாமே ஒன்று தான், குருவாக இருந்தாலும் ஒன்று தான், கடவுளாக இருந்தாலும் ஒன்று தான். புலிவாயில் பட்டது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவார், காப்பாற்றப்படுவார். கண்டிப்பாக ஒரு காலம் குரு கைவிட மாட்டார், வழி காட்டுவார். நீ திரும்பி திரும்பி தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப குரு உனக்கு வழிகாட்டுவார். எனினும் ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிப்படி தவறாது நடந்து முக்தி அடைய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் டிவோட்டி ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவா. நான் இந்த குருவுடைய டிவோட்டி அப்படின்னு உட்காந்துருவா. இப்போ குருவை பார்த்துட்டே இருக்கேன். குரு ரட்சிப்பர், கருணாமூர்த்தி, அவருக்கு ஒன்றுமே வேண்டாம். அவருடைய பார்வையில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் தான். அந்த குருவுடைய தர்ஷனம் அவருடைய அங்கே இருக்கும்போது எந்த மனசு சஞ்சலப்படாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும், முக்தி அடைஞ்சிட்டா போல இருக்கும். ஆனால் நீயா பண்ண வேண்டிய முயற்சியை பண்ணலைன்னா அந்த குருவுடைய சன்னிதானத்துலேருந்து வெளியில் வந்த உடனேயே உன்னுடைய ராகத்வேஷம் உன்னை பிடிச்சுடும். அப்போ மனசு உடனே சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கி நம்ம அந்த முக்தி நிலையை அடையணும்னா நாம் குரு காட்டிய வழிப்படி நடக்கணும். தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டுமே அல்லாமல் பிறரால் எப்படி அறியலாம்? குரு நீ நான் சொல்லும் பொழுது நீ தான் அந்த செல்ஃப் என்கொயரியை பண்ணி உன்னை நீ புரிஞ்சுக்கணும். மற்றவாளால் அதை உனக்கு வழிகாட்ட முடியுமே தவிர நீ செய்ய வேண்டியதை செய்யணும். ராமன் என்பவன் தன்னை ராமன் என்று அறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ? அதே மாதிரி கேள்வியில் முடிக்கிறாரு பாருங்க. பதிலாக சொல்லாமல் ராமன்னு சொன்னால் நான் தான் ராமன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வேணுமா? இல்லை. நீ இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டால் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் என்னோட ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நான் இருக்கிறேங்கிற எண்ணம் கும்மிருட்டுலேயும் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா கூட உனக்கு தெரியறது. அந்த தெரியும் எண்ணம், அந்த உணர்வு, அதுவே நீ. அப்போ அந்த உணர்வு தான் ஆத்மஸ்வரூபம். அப்போ அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் ஆனந்தம் அப்படிங்கிறத நீயாக தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு கண்ணாடி வேணுமா? ராமன் என்பதை ராமன் அறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ? உனக்கு யாராவது கண்ணாடியை காமிச்சாதான் உனக்கு நீ இருக்கேங்கிறது தெரியுமா அப்படின்னு முடிக்கிறார். நம்ம இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு இன்னும் 5 கேள்விகள் இருக்குது, அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் தத் சத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.